அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் சின்ன பிள்ளைகளுக்கு பிடித்த பாத்து செய்து காட்ட போகிறேன். பாத்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு உள்ளி பூடு எடுத்து சின்ன நான் வெட்டி வச்சுக்கிறேன், ஒரு கொஞ்சம் இஞ்சி, 150 கிராம் சின்ன வெங்காயம், இது 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்குது. இந்த இறைச்சி கோழி இறைச்சி 250 கிராம் வெட்டி மிளகு தூளும் மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன் 1 மணித்தியாலமாக. 250 கிராம் பாத்து, இது 200 கிராம் தக்காளி சோஸ். இப்போ நாங்கள் இதெல்லாம் பதாங்க விடுவோம். இது ஒலிவ் எண்ணெயெல்லாம் நான் செய்கிறேன், எந்த எண்ணெயிலும் செய்யலாம். இஞ்சியையும் உள்ளியையும் போடுவோம். இந்த டைம்லேயே இந்த இன்னொரு அடுப்பில் இந்த இறைச்சியையும் வதக்குவோம். இதுக்கும் கொஞ்சம் ஒலிவ் எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா பொரிக்கிறதில்ல, இப்படியே கிடந்து அவிஞ்சு கொஞ்சம் பொரிஞ்சும் தான் வரணும். இதுவும் கொஞ்சம் சின்ன நெருப்பில் கிடந்து இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது உள்ளியும் இஞ்சியும் கொஞ்சம் இப்படி வதங்கின உடனே சின்ன வெங்காயத்தை போடுவோம். சின்ன வெங்காயமும் அது இந்த இறைச்சியும் வதங்கின பிறகு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தால் காட்டுறேன். இப்போ இது வெங்காயம் இவ்வளவு வதங்கினா போதும். இப்போ நான் 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போடுவோம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினா பிறகு இதை போட்டுட்டு உரைப்புக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அரைக்காமல் அரைச்சி வச்சுருக்கு. இது உரைப்புக்கு கொஞ்சம் போடுறோம். நீங்கள் சின்ன அகலையை கொடுக்குறேன்னா பார்த்து போடுங்க உரைப்பை. அதோட உப்பு, தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், அதோட கொஞ்சம் மிளகு. இவ்வளவு தான் உரைப்பு. இந்த இதுவும் ஒரு 7-8 நிமிஷம் இப்படியே கிடந்து இது நல்லா சோஸ் மாதிரி அவிஞ்சு வரணும். இதையும் வச்சிருக்கிறேன். இங்கே இது கோழியையும் பாருங்கள், இது நல்லா பொரியாமல் இப்படியே ஒரு அவிஞ்ச மாதிரி இந்த தண்ணி வற்றும் வரைக்கும் இதுவும் இப்படியே நல்லா வட்டி வரணும். நான் 2ஐயும் உங்களுக்கு காட்டுறேன் பிறகு. இப்போ இது எல்லாமே நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. தக்காளி வெங்காயம் எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. இந்த இதுக்கு நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன். இதுவும் நல்லா அவிஞ்சிட்டுது. இது பிறகு இந்த தக்காளி சோஸ் வச்சு நாங்கள் நல்லா காய்ச்சி போட்டு அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா காய்ச்சணும். இப்போ இந்த சோஸ் விடுவோம் நாங்கள். அடுப்பை நல்லா கூட்டி போட்டு இது 250 கிராம் இது பார்த்து எடுத்துருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நாங்கள் விட்டு தான் காய்ச்சணும். இவ்வளோ தண்ணி விட்டு காய்ச்சினா சரி. இப்போ இது நல்லா கொதித்து
கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மேலால் வந்து கொஞ்சம் வத்த வரட்டு. அதுக்கு பிறகு தான் நான் இதையும் போட்டு ஒரு கொதி விட்டு காட்டுவேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்படி அவிஞ்சு வந்துட்டால் சரி, இது நல்ல பதமாக வந்துட்டது. இந்த டைமில் ஒரு சீனி கட்டி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு விரும்பினா போடுங்க. இதையும் போட்டுட்டு இது வெந்தய கீரை கொஞ்சம், அதுக்கு பிறகு தான் இந்த நாங்கள் அவிச்ச மாதிரி வதக்கி வச்சுருக்கிற இந்த இறைச்சியையும் போடுங்க இதுக்குள்ளேயே. இதுக்கும் இந்த சோஸோட கிடந்து ஒரு 5 நிமிஷம் இந்த இதுக்கும் அவியணும். அவிஞ்சு வந்த அப்புறம் தான் நாங்கள் பார்த்து அவிச்சு போட்டு பிரட்டணும். இது நான் 5 நிமிஷத்தால் காட்டுறேன். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இதே மாதிரி இந்த நாங்கள் இறைச்சியும் போட்டு 5 நிமிஷம் அவிய வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் இப்படியே செய்தால் சரி. இதை நாங்கள் இனி இதை நிப்பாட்டிட்டு இந்த பார்த்து அவிக்கிறதுக்கு தண்ணி வைக்க போகிறேன். இந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் உப்பு பார்த்துக்கு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு விடுங்க. ஒன்று விட்டாமலுக்கு வடிக்க நல்லா வரும். இந்த பார்த்து 5 நிமிஷம் அவியணும். அதிகமாகவும் அவிஞ்சு போகக்கூடாது. இது கொஞ்சம் ஒரு முக்கா பதத்தில் தான் அவியணும். இப்போ நான் இது உங்களுக்கு வடிக்கிற போது காட்டுறேன் அவிச்சு. இப்படி நல்லா தண்ணி கொதிச்சா பிறகு போடுங்க. இது 250 கிராம் பார்த்து போடுறேன். அஞ்சு நிமிஷம் அவியணும். இது 5 நிமிஷம் நல்லா அவிஞ்சா பிறகு இதை நான் வடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சோஸ் நீங்கள் முதலே இறக்கி வச்சு ஆறி போய் இருந்தால் இந்த பார்த்து போடுற போது இதை சூடாக்கணும். இது நல்லா கொதித்து கொண்டு இருக்கிற போது தான் பார்த்து போட்டு கிளறணும். இதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் கொதி வந்த உடனே தக்காளி பழத்தையும் அரைச்சி ஒரு 1/2 கிலோ பழத்தை போட்டும் நீங்கள் நல்லா ஒலிஃபெண்ணையில் சோஸ் மாதிரி காய்ச்சி கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கி 2 தக்காளி பழம் தான் போட்டது. சோஸ் வந்து 200 கிராம் அந்த அரைச்ச சோஸ் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த பார்த்து அவிச்சு இந்த இதில் வடிய வச்சேன். இதை இப்போ போடுவோம். இனி வந்து அடுப்பு நிப்பாட்டலாம். இது போட்ட உடனே நீங்கள் எப்படி டிசைன் பார்த்தனாலும் வாங்குங்க. இப்போ இது இந்த வேலை முடிஞ்சது. இப்படி போட்டுட்டு இந்த கொஞ்சம் ரப்பல் மேலே தூவிட்டு பெரிய ஆக்கலைனால சின்ன ஆக்கலைனால சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா செய்து சாப்பிடுங்க. இத்தோடு எனது காணொளியை முடித்துக் கொள்கின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.